SAP S/4HANAல இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு மாஸ்டர் டேட்டா தான் நான் ட்ரெயின் பண்ண போறேன். ஸோ எப்படி SAP MMல மெட்டீரியல் மாஸ்டர் அப்படின்றது ஒண்ணு இருக்கோ, அதே மாதிரி சர்வீஸ்க்குமே சர்வீஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமான ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கு. ஸோ அந்த சர்வீஸ் மாஸ்டர் என்ன பர்ப்பஸ்க்காக கிரியேட் பண்றோம், எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்டு வரை ஃபுல்லா மிஸ் பண்ணிடாம பாருங்க. அண்ட் என்ன ரீசன், என்ன டீடைல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒன்னொன்னுமே நான் அதில் சொல்ல போறேன். ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு வரும். ஸோ பேசிக்காக சர்வீஸ் மாஸ்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு சர்வீஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, எப்படி ஒரு மெட்டீரியலுக்கு அந்த மெட்டீரியல்ஸோட ஹோல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு மெட்டீரியல் மாஸ்டர் அப்படிங்கிறது உள்ள வச்சிருக்கோ, அதே மாதிரி ஒரு சர்வீஸ். ஸோ பேசிக்காக ஒரு சர்வீஸுங்கிறது என்ன சொல்லலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் கொடுக்குற ஒரு வைஃபை சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு இது சர்வீஸ் கொடுக்குறதா இருக்கலாம், ஒரு தண்ணி வந்து டேப்ல வந்து லீக் ஆகுது அந்த இதை சரி பண்ணுற ஒரு சர்வீஸாக இருக்கலாம். ஸோ இப்படி சர்வீஸ்ங்கிறது என்ன பேஸ்டாக வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்வீஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மாஸ்டர் டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சர்வீஸ் மாஸ்டர். ஸோ இந்த சர்வீஸ் மாஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இப்போ வந்துட்டு சர்வீஸ் மாஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி மெட்டீரியல் மாஸ்டருக்கு ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கோ, அதே மாதிரி மெட்டீரியல் மாஸ்டருக்கு ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கோ, மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் மாஸ்டர் அப்படிங்கிறதான் வச்சுருக்கோம். அதாவது பேசிக்காக என்னென்னா, நம்ம என்ன பேட்டர்ன் ஆஃப் சர்வீஸ் வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனியில் இது பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த சர்வீஸ் ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க போகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ இதோட டீ கோட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா AC01 அப்படிங்கிறதான் இதோட டீ கோடு. ஸோ AC01 வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணுறதுக்கான டீ கோடு. அண்ட் AC02 ஃபார் சேஞ்சு, AC03 ஃபார் டிஸ்பிளேக்காக கொடுக்குறோம். ஸோ நான் திருப்பி AC01 கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக முன்னாடி எக்ஸிஸ்டிங்காக வந்து இந்த பர்டிகுலர் இதுக்காக நிறைய க்ரியேட் பண்ணியிருக்க உங்களுக்கு இது வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே, என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ என்ட்ரி அப்படின்னு இந்த இது இருக்கும், இந்த ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் தொட தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி, அதாவது ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு வைஃபை சர்வீஸ் வந்து ஒன்று எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏபிசி வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏபிசி வைஃபை சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இந்த சர்வீஸ் வந்து என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆல் கொடுத்துறேன். ஸோ கம்ப்ளீட் சர்வீஸ், எனக்கு வந்து வைஃபை ரிலேட்டடான எல்லா சர்வீஸையும் இந்த சர்வீஸ் மாஸ்டர்லேருந்து டேட்டாவை நீ எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். இது நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு யூனிட் ஆஃப் மெஷர்னு கேட்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் ஆகும் கம்ப்ளீட்டாக. ஸோ ட்ராப் டவுனில் உங்களுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட் அந்த யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் எல்லாமே இருக்கும். பட் பொதுவாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஏயு, அதாவது ஆக்டிவிட்டி யூனிட் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த ஏயுவை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இங்கே இந்த மெட்டீரியல் சர்வீஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இதை ட்ராப் டவுன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி நீங்கள் சர்ச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஃபைனில் போயிட்டு எனக்கு இப்போ வந்து நான் ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஏதோ ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்க ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நான் இந்த சர்வீஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சர்வீஸ் குரூப் அப்படிங்கிறது என்னென்னா, எப்படி ஒரு மெட்டீரியலுக்கு இதை மெட்டீரியல் குரூப் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம கேட்டகரி பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் ஒரு சர்வீஸை வந்து ஒரு சர்வீஸ் குரூப்பில் வந்து நம்ம கேட்டகரி பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து விஷயம். அண்ட் அதே மாதிரி டிவிஷன், வேல்யூஷன் கிளாஸ்லாம் வந்து உங்கள் கம்பெனிஸில் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து இது பேசிக் திங்ஸ், இதெல்லாம் இருந்தாலே வந்து போதுமானது. அண்ட் அதே மாதிரி டேக்ஸ் இண்டிகேட்டர் வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதர்வைஸ் வந்து இது ஜஸ்ட் வந்து நார்மலாக வந்து இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாங் டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கும். இப்போது இந்த சர்வீஸ் ரிலேட்டட் ஏதாவது நோட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த ஏபிசி இதோட வைஃபை நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேஜுக்கு நம்ம ஒரு என்ன டெக்ஸ்ட்டாக வேணா இருக்கலாம். ஸோ 345 அப்படின்றது இது என்னோட நம்பர்னால் நான் அதை வந்து என்னோட லாங் டெக்ஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கம்பெனியில் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் தாராளமாக வந்து இந்த லாங் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா சேவ், இங்கே ஆப்ஷன் இருக்கும்ல, சேவ் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா
இப்போ நம்மளோட இந்த ஏபிசி வைஃபை சர்வீஸ் அப்படிங்கிறது சேவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆக்டிவிட்டி நம்பருங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சம் பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி நம்பர் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஆக்டிவிட்டி நம்பருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மெட்டீரியல் மாஸ்டரில் இருக்க ஒரு மெட்டீரியலோட நம்பர் மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டி நம்பருங்கிறது ஆக்ட் ஆக போகுது. ஏன்னா நீங்கள் ஃபர்தராக வந்து இப்போ ஒரு சர்வீஸ் பிஓ கிரியேட் பண்ணுறீங்க. சர்வீஸ் பிஓவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் கோட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கல ஏபிசி வைஃபை சர்வீஸ் அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனை வச்சு தான் அந்த சர்வீஸ் பிஓ வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த சர்வீஸ் பிஓ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அப்போது எப்படி ஒரு மெட்டீரியல் மாஸ்டரில் ஒரு மெட்டீரியலோட கோடை கொடுத்தனையுமே அது அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் மாஸ்டர்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவையோ அது அந்த பிஓவுக்கு பிக் பண்ணிக்குதோ அதே மாதிரி இந்த சர்வீஸ்க்கான டீட்டெயில்ஸை அந்த பிஓ பிக் பண்ணணும்ல. அப்போது அதுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி நம்பர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஐட்டம் காலமில் வந்து கீழே வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் கொடுக்கும்போது இந்த மெட்டீரியல் ரிலேட்டடான இந்த சர்வீஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஓ வந்து டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் அந்த சர்வீஸ் பிஓ கிரியேட் பண்ணும்போது அது ஒரு காஸ்ட் சென்டர் பேஸ் பண்ணி நாம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ கே அப்படின்ற வேல்யூ வச்சும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த சர்வீஸ் மாஸ்டர் வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு சர்வீஸ் பிஓ கிரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு என்ட்ரி சீட் போடுறோம். ஸோ இந்த மாதிரி அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃப்ளோ இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ சர்வீஸ் மாஸ்டர் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் மாஸ்டர் டேட்டா. ஆனால் நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ்க்குன்னு ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு பிஓனா அது மெட்டீரியல் மாஸ்டர் மாதிரி இருக்கும், அதில் ஒரு மெட்டீரியல் கோட் இருந்தால் தான் அது கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ பிஓவிலே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிஓ இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த சர்வீஸ் பிஓங்கிறது மெட்டீரியல் கோட் இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு பிஓ தான் இந்த சர்வீஸ் பிஓ. அதுக்கான டேட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஒரு மாஸ்டர் டேட்டா தான் சர்வீஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது இந்த AC01 நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈஸியான ஒரு மாஸ்டர் டேட்டா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் ஃபர்தராக நம்ம போட போகிற நிறையா S4HANA ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ நிறைய வீடியோஸ் நான் ஃபர்தர் டேஸில் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்மளோட கேப்ரிமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் கண்டிப்பாக என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, நீங்கள் எதில் வேணாலும் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரியல் டைம் ட்ரைனிங் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.